எலெக்ஷன் கமிஷன் மீதான குற்றச்சாட்ட ராகுல் காந்திங்கிற தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் தான் முன்வைக்கிறாரோ அப்படின்ற கேள்வியை தான் நான் வந்து கேட்க தோணுது. ஏன்னா அவர் கூட சக பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ் யாரும் கூட்டாளிகள் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் பெரியவர்கள் யாரும் தோன்றி ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ராகுல் காந்தி கருத்துக்கு ஆதரவான கருத்தையோ அல்லது இந்த விஷயத்துல கிளாரிட்டி என்னங்கிறத கொடுங்க ஒன்றிய அரசு பாஜக அரசுன்னு சொல்லி வேற யாரும் பேசுற மாதிரியோ தெரியலையே. அதனாலதான் அந்த கேள்வி எழுப்புறேன். இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை ஊக்குவிக்கிறாங்க நான் பாக்குறேன். இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி ஊக்குவித்து நீங்க பேசுங்க, நீங்க மக்களுக்கு புரிய வைங்கன்னு அவருக்கு பின்னாடி என்ன சப்போர்ட் பண்றாங்கன்றது என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க தனித்தனியா பேசுறதை விட இவங்க எல்லாருக்காகவும் அவர் பேசுறது இன்னும் ஈஸியா ரீச் ஆகுது. நீங்க இன்னும் நேத்து பாத்தீங்கன்னா நேத்து வட இந்திய தொலைக்காட்சிகள்ல 1.5 மணி நேரத்துக்கு பிறகு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. யூடியூபும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லைன்னா இந்த போலி வாக்காளர் பட்டியல் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு போயிருக்காது.